அவருடைய மாபெரும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு என்னைக்கு நீ சத்தியத்தை அறிய போகிறாய் என்று அவர் காத்து கொண்டே இருக்கிறார். உன்னோடு வைத்திருக்கிற உறவு மாறாது, உன்மேல வைத்திருக்கிற அன்பு மாறாது, உன்மேல வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் மாற்ற மாட்டார். என்ன திட்டத்தை அவர் செய்ய திட்டம் வைச்சிருக்கிறாரோ அதையும் அவர் மாற்ற மாட்டார். உங்க தேசம் எந்த பிரச்சனையில இருக்கு, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு, எலும்பு மகனே எலும்பு மகளே, உன்னைத்தான் பரலோகம் அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிறது. அவருடைய அனந்த ஞானத்திலே 28வது சத்தியம், நாம் அல்ல, அவரே நமக்காக காத்திருக்கிறார். நானும் என்னுடைய 65 ஆண்டுகள் வரைக்கும் நான் காத்திருக்கணும். எதுக்கு? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற காத்திருக்கணும், அற்புதம் செய்கிறதுக்கு காத்திருக்கணும்னு நினச்சி வாழ்க்கையை வீணாகி போச்சுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்றால் என்ன பொருள் என்று தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களோ புது பலன், அதான் அதனுடைய பொருள். பழைய ஏற்பாட்டில் வேணால் காத்திருப்பாங்கங்க, புதிய ஏற்பாட்டில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு நல்ல நாட்கள் மறுபடி பிறந்த ஆண்டே துவங்கிவிட்டது. மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய சக்தி நீங்கள் மறுபடி பிறந்த ஆண்டைக்கு பெற்றுவிட்டீர்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையான எல்லா கிருபைகளையும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். அப்போ இன்னைக்கு தலைப்பு என்ன? நாம காத்திருக்க வேண்டியதில்லை, அவர் பின்னால் அவர் சேஸ் பண்ணிட்டே வரார்ப்பா. எதுக்கு? பலத்த அற்புதங்களை செய்து. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? உன்னை சேஸ் காத்திருக்காரு, உன் பின்னால் வந்துட்டே இருக்காரு. இவன் என்னைய புரிஞ்சிட மாட்டானா, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள மாட்டானா? ஏன்? நம்மை எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்க, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து, இரண்டாவது உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட, அடுத்து என்னது? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யத்தினால் உன்னை அலங்கரிக்க, ரைட்? இயேசு செய்யாத பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக, உன்னை பயன்படுத்தும்படியாக உன் பின்னாலே வந்துட்டு இருக்காருப்பா. இஸ் வெயிட்டிங். அவர் தான் உன்னை சேஸ் பண்றாரு. திரும்பி பாரு. ஆண்டவரை சரிசாமின்னு நான் 65வது வயசில் ஏற்றுக்கொண்டாங்க. அற்புதம் செய்யாத நாளே இல்லை. கிருபை கிருபை கிருபை. என்னுடைய 3 வியாதிகளை தேடியும் காணவில்லை. கிருபை கிருபை கிருபை. என்னுடைய 2 கோடி ரூபாய் கடன் பிரச்சனையை தேடியும் காணவில்லை. கிருபை கிருபை கிருபை. ஸோ தேவன் உங்கள் பின்னால் வந்துட்டே இருக்கார், காத்துட்டே இருக்கார். இவன் என் சத்தியத்தை அறிஞ்சிட மாட்டானா? இவனுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறதை அறிய மாட்டானா? இவன் மனுஷன் அல்லவே, இவன் தேவனாக இருக்கிறானே என்பதை அறிய மாட்டானா என்று உனக்காக காத்துட்டு இருக்கார். எதுக்காக? நீ என்னைக்கு சத்தியத்தை அறிய போறா என்பதற்காக காத்து கொண்டே இருக்கிறார். முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய சத்தியங்க, இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் இந்த வருஷம் முழுதும் தியானிக்கலாம். 4 காரியங்கள் மாறாது. முதலாவது ஹிஸ் ரிலேஷன்ஷிப். இதை நீங்கள் புரிஞ்சிடுங்க. உங்களை அழைத்த அழைப்பு மாறாது என்றால் என்ன அர்த்தம்னா, உங்களை ரட்சித்தாரே எதற்கென்றால் அவரோடு ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு. அந்த உறவு ஒரு நாளும் மாறாது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது மாறாது. இரண்டாவது என்னது மாறாது தெரியுமா? உங்கள் மேலே அன்கண்டிஷனல் லவ் வச்சிருக்கிறாரு, அது மாறாது. மூன்றாவது எது மாறாது தெரியுமா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிக்க பின்னால வந்துட்டு இருக்கார, அது மாறாது. நான்காவது எது மாறாது? உன்னுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் உன்னை கொண்டு இந்த உலகத்தை உலுக்குவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரு, அதுவும் மாறாது. அவர் மாறாதவர். உன்னை நம்பி இருக்கிறாருப்பா. திரும்ப சொல்றேன், உன்னோடு வைத்திருக்கிற உறவு மாறாது, உன்மேல வைத்திருக்கிற அன்பு மாறாது, ரைட்? உண்மையில வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் மாற்ற மாட்டார். நீ பெருகிட்டே இருப்பா. ஆபிரகாமுடைய ஆஸ்தியினால் பெருகி கொண்டே இருப்பாய். 4வது எது மாறாது? இது என்ன திட்டத்தை அவர் செய்ய திட்டம் வைச்சிருக்கிறாரோ அதையும் அவர் மாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ இந்த அவருடைய மாபெரும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு என்னைக்கு நீ சத்தியத்தை அறிய போகிறாய் என்று
அவர் காத்து கொண்டே இருக்கிறார். இதைத்தான் நம்ம 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 16:9 தம்முடைய வல்லமையை நம் மூலம் விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டிருக்கு. சத்தியத்தை அறிஞ்சவன் எவனாவது அறிய மாட்டானா? அவன் தேவனாக இருக்கிறானே என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யக்கூடிய ஆற்றல் வைத்திருக்கிறேனே, இதை அறிய மாட்டானா? இந்த சத்தியத்தை அறிய மாட்டானா என்று அவர் காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பயன்படுத்த காத்து கொண்டு இருக்கிறாரு. எத்தனை நாளுங்க? 40 நாள் காத்திருக்கிறாரு. அந்த பெலிஸ்தான் புறஜாதியான், விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் பேசுகிறான், டே சவுல் நீ வா, இல்லை உன் போர் சேவர்களை ஒருத்தர் அனுப்பு, ஒத்தை கொத்து அனுப்பு, அவன் ஜெயித்துட்டா நாங்கள்லாம் உங்களுக்கு சரண்டர். 40 நாள் காத்திருந்தாருங்க, ஒருத்தனை எழும்பலைங்க. கடைசியில் சுகி பாயாக வந்தவனை தான் தேவனால் பயன்படுத்த முடிந்தது. 40 நாள் ஏன் காத்திருந்தார்? தங்களுக்கு இருந்த ஆற்றலை குறித்த அறிவு உள்ளவர்கள் அங்கே யாரும். அறிவு தான் பிரச்சனைங்க. உங்கள் ஜபக்குறைவு பிரச்சனை இல்லை, உங்களுடைய பாவங்கள் பிரச்சனை இல்லை, உங்களுடைய கீழ்ப்படியாமை பிரச்சனை இல்லை, அறிவு தான் பிரச்சனை. என்ன அறிவு? தாவீதுக்கு என்ன அறிவுங்க இருந்தது? யோசித்து பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரூத் நான் பேசுகிறதெல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல சொல்லிக் கொடுக்கிறதுனால ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நூற்றுக்கணக்கான நபர்கள் ஊழிய செய்ய துவங்கிட்டாங்க. நூற்றுக்கணக்கான நபர்கள் தண்ணீரை போல அற்புதம் செய்ய துவங்கி விட்டார்கள். அது அவருக்கே மகிமை உண்டாவதாக. ரைட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 40 நாள் காத்திருந்தாருங்க. ஏன்? சத்தியத்தை அறிந்தவன் ஒருவனும் இல்லை. ஆட்டு இடையன் வந்து அவனு என்ன சத்தியம் தெரியும்? இந்த பெலிஸ்தனை தூக்குவதற்கு ஆயுதங்கள் அவசியமில்லை. 2வது எது அறிந்தான்? கர்த்தருடைய நாமமே பெரிய ஆயுதம் என்பதை அறிந்திருந்தான். வேற எது அறிந்திருந்தான்? நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ரைட். இவனுக்கு விருத்த சேதனை பற்றி நாலேஜே கிடையாது. இன்னைக்கு சபைக்கு என்ன நாலேஜ் இல்லை? அந்த தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை, அவன் விபச்சாரக்காரன், கொலை செய்தவன், ஒழுங்கினமானவன், ஆட்டிடையன் ஒழுக்கமாக இருப்பான், இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லிட்டாரு. ஏன்? கிருபை. தாவீதோடு ஏற்படுத்தப்பட்ட 55:3 வாசிங்க. ஏசாயா 55:3 மனப்பாடம் செய்யுங்க. தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையை நித்திய உடன்படிக்கையாக புதிய ஏற்பாட்டில் வாழுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரோடு பண்ணி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? நித்திய உடன்படிக்கை. அவன் தாவீதை தூக்குனா நான் தாவீதை விட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தூக்கிடுவேன். ரைட். நித்திய இட்டர்னல் கவனன்ட்டுங்க. அதில் ஒரு ரகசியத்தை கற்றுத்தரட்டுமா அருமையான தேவர்களே? கவனன்ட்டில் பெரிய கவனன்ட் என்ன தெரியுமா? அவனுக்கு இருந்த நாலேஜ். என்ன நாலேஜ்? கர்த்தருடைய நாமம் போதும், பெலிஸ்தர்களை தூக்கி விடலாம். ரைட். ஆயுதங்கள் அவசியம் இல்லை. வேற என்ன அறிஞ்சிருந்தான்? அவனுக்கு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இல்லை. இன்னொன்னையும் அறிஞ்சிருந்தான் பாருங்க. அதான் சூப்பர். இது ஒரு பெரிய சான்ஸ். எதுக்கு? இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று பூலோகத்தார் யாவருக்கும் பறைசாற்ற வேண்டும். அதற்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வெளிப்பாடே உங்களுக்கு தருவார். நான் திரும்பவும் சொல்லட்டுமா? தாவீதோடு தேவன் ஏற்படுத்துகிற உடன்படிக்கையை உங்களோடு நித்திய உடன்படிக்கையாக கிருபை அதை உங்களோட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துறது எதுக்கு தெரியுமா? இந்த ட்ரூத்தை அறியறது தான். எந்த ட்ரூத்தை அறியறதுக்கு? எப்பா நான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு அல்லது இந்த 10 கோடி ரூபாய் கடல்லேருந்து நான் வெளியே வருவதற்கு என்னுடைய உழைப்போ அல்லது நேச்சுரல் தீர்வோ கிடையாது. அதாவது ஆயுதங்களே அவசியம் இல்லை, கடின உழைப்பே அவசியம் இல்லை. ரைட். இயேசுங்கிற நாமம் போதும். மத்தேயு 11:11 நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக தியானிக்கலாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சூப்பர்மேன் யாருங்க? மோசே சூப்பர்மேனா? ஓகே, வச்சிடுங்க. ஆபிரகாம், தாவீது, எலியா, எலிசா, இவர்களாம் சூப்பர்மேன். ஓகே. நீ யாரு தெரியுமா? சூப்பர்மேன். ஏன்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததில் யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன். யாரை விட? இந்த ஒரு லிஸ்ட் சொன்ன பாருங்க. ஆபிரகாம், மோசே, யோசுவா, எலியா, எலிசா, தாவீதை விட யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததில். ஆனால் நீயும் நானும் யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகனை விட பெரியவர்கள். ஏன்? நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். என்னைக்கு மறுபடி எங்கே பிறந்தோம் தெரியுமா? அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிறந்துட்டோம். எனவே இவர்கள் யாருமே நம்மக்கிட்ட வர முடியாதுங்க. தாவீது நம்மக்கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் மனிதர்கள் அல்ல.
சங்கீதம் 82 தியானிங்கள். யோவான் 10வது அதிகாரத்தை தியானிங்க. தேவ பிள்ளை மனிதன் அல்ல மறந்திடாதே, உலகத்து மனிதனை போல மடிந்திடாதே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்கள் அல்ல, உன்னை தேவன் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு அல்லவா. அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் அல்ல. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் தேவர்கள் என்று சொன்னதுல ஒரு முடியளவு கூட மாற்றம் கிடையாதுங்க. 40 நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கார். எவனாவது சத்தியத்தை அறிஞ்ச வரவானா? ஒருத்தரும் வரல. ஆட்டு இடையன் தான் வந்தான். ரைட். அடுத்து பாருங்க, 430 வருஷம் அடிமைத்தனம். சத்தியத்தை அறிந்தவன் வரல. சத்தியத்தை அறிந்தவன் என்ன சொன்னா? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண். எப்படிங்க சொல்ல முடியும்? நான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுங்க, மோசே சொல்லுகிறாங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை என்று முழங்குவதற்கு ஒருவன் வரும் வரை தேவன் அங்கே காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, குழந்தைய அறுத்து சாப்பிட்றாங்க. ஏன்னா ஒருத்தனும் வரல. ஆண்டவர் காத்திருக்கார். எப்பா எவனாவது சத்தியத்தை அறிந்தவன் வந்து பேச மாட்டானா? மலையை பார்த்து பேச மாட்டானா? இந்த பஞ்சத்தை பார்த்து பேச மாட்டானா என்று அவர் காத்திருக்கிறாரு. நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் காத்துட்டு இருக்கார். எதுக்கு? எப்பா நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காதுன்னு சொல்றதுக்கு ஒருவன் வருவரை காத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்க தேசம் எந்த பிரச்சனையில இருக்கு? உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு? எலும்பு மகனே, எலும்பு மகளே, உன்னைத்தான் பரலோகம் அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிறது. போரூர்ல, சென்னை போரூர்ல அந்த சிஸ்டருடைய பழைய பெயர் லக்ஷ்மி. 10 வருஷத்துக்கு முன்னால பேப்டிஸ்ட் எடுத்தாங்க, ரெபேக்காள் என்று சொல்லி. 10 வருஷமும் பிரச்சனை தாங்க. ஏஜி சபைக்கு போகிறவங்க ஒரு சண்டை கூட மிஸ் ஆகலை. ஒரு மாதம் கூட தசமபாகம் கொடுக்காமல் இல்லை. வருஷத்தில் 40 நாள் உபவாசம். ஆனால் என்னை போல ஒருவன் போகும் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தலைக்கு மேலே பிரச்சனைங்க. தலைக்கு மேலே பிரச்சனை. சத்தியத்தை அறிந்த ஒருவன் வரும் வரைக்கும் தேவன் காத்திருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனை மலை போல் இருக்கிற பிரச்சனை. 2 வீடு ஏலம் போகுது. 30 நாளில் உன் கடன் பிரச்சனை தீரும் என்று சொன்னேன். 90 நாளில் உன் மருமகன் வந்துடுவான் என்று சொன்னேன். 1 வருஷம் 10 மாதத்தில் உன் இளைய மகளுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன் சொன்னேன் சொன்னேன். சொல்லுவதற்கு ஆட்கள் வரமாட்டார்களா என்று தேவன் உனக்கு பின்னால் வந்துட்டே இருக்காரு. எருசலேம் அலங்க இடிபட்டு கிடக்குதுங்க. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கைகூடி வரப்பண்ணுவார் என்கிற சத்தியத்தை அறிந்து முழங்கக்கூடிய நெகமியா எழும்பு வரை அந்த எருசலேம் வாசிகள் பாதுகாப்பற்ற அந்த உடைத்து போடப்பட்ட அரண்குள்ள வாழ்ந்தாங்க. நெகமியாவாக எழும்பு, தெபொராளால எழும்பு. தெபொராள் எழும்பாத வரை அங்கே கிராமங்கள் பாழாய் கிடந்தன. அருமையானவர்களே, இன்னைக்கு சத்தியம் என்ன? தெபொராள்கள் எழும்ப மாட்டார்களா என்று காத்து கொண்டு உனக்கு பின்னால வந்துட்டே இருக்காரு. கேத்தரின் குல்மன் எழும்பாத வரை தேவனுடைய ராஜ்யம் பல தேசங்களில் ஸ்தாபிக்கப்படலைங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே. 12 சீஷர்களை ட்ரைனிங் கொடுத்தாரு. எல்லாரும் காலை வாரிட்டான். யூதாஸ் காரியத்து மாத்திரம் அல்லங்க, 11 பேரும் அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு எழும்பலை. 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டார். பார்த்தாரு, அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தோடு அவங்கள கழட்டி விட்டார். அப்போஸ்தலர் பாதிக்கு பிறகு அவங்க ஆளை காணும். வந்தா மார்க்க சத்தியத்தை அறிஞ்சவன் அவன் தான் முழங்கினான். என்ன முழங்கினா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கொடுத்துட்டாரு. டேய், நீ சரியா சத்தியத்தை அறிஞ்சிட்டாடா, வச்சிக்க, வெளிப்பாடாக வச்சிக்க, எழுது. கொரிந்தியர் எழுது, எபேசியர் எழுது, கொலோசையர் எழுது, கலாத்தியர் எழுது. 12 புஸ்தகங்களை எழுதுவதற்கு வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன்ஸ். பாருங்கள், இப்படி தான் உங்கள் பின்னால் வந்துட்டே இருக்காரு. ரட்சிக்கிறவர் தேவனுங்க, மனுஷன் ரட்சிக்க முடியாது. நாங்கள் பிரசங்கம் தான் பண்ணலாம். ரட்சிக்கிறது தேவன். தேவ கரம் தான் உங்களை ரட்சித்துட்டு உங்கள் பின்னால் வந்துட்டே இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். என் பின்னால் 25 வருஷம் வந்தாருங்க. அவர் தான் வெயிட் பண்ணார். இவங்க சத்தியத்தை அறிய மாட்டானா? 66வது 2015 16 காரிஸ் பைபிள் காலேஜுக்கு போய் சேர்ந்தவங்க.
அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் இந்த சத்தியத்தை அறிந்து அவருக்காக எழும்ப மாட்டேனா என்று அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க. எந்த சத்தியத்தை அறிஞ்சேன்? அவர் ஒருத்தரையும் சோதிக்க மாட்டாருப்பா. எனக்கு சோதனையே இல்லை, கிருபை. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விபத்து இல்லை, கிருபை கிருபை கிருபை. கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே. மகனே மகளே, கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. அந்த கிருபை என்ன செய்து தெரியுமாங்க? உங்களை நீதிமானாக்க. ஏதோ அவர் கொஞ்சம் நீதியை தரலங்க, இயேசுவையே உங்களுக்கு நீதி ஆக்கிட்டாருங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ நீதிமான்ங்க. அப்படின்னால் என்ன பொருள்? நான் அப்பழுக்கற்றவன், ஒருவரை என்னை குற்றம் சாட்ட முடியாது. அப்போ சார் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா? இல்லை இல்லை, நான் நல்லவனே கிடையாதுங்க. அவர் பார்வைக்கு நல்லவன். அவர் கண்ணாடியை மாற்றிக்கிட்டார் பாருங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? அவன் கர்த்தரை எங்கெங்க விசுவாசிச்சான்? கர்த்தரை விசுவாசித்தா வேலைக்காரிட்ட போயிருக்க மாட்டான். கர்த்தரை விசுவாசித்தால் தன்னுடைய மனைவியை தங்கச்சின்னு சொல்ல மாட்டான். பல இடங்களில் அவன் கர்த்தரை விசுவாசிக்கலைங்க. ஆனால் கர்த்தர் கன்சிடர் பண்ணார். என்ன கன்சிடர் பண்ணார்? அதாவது போடுகிறப்பட்டே சரி சரி ஆபிரகாம் நான் கண்டுக்கலடா போ. நாம நல்லவங்க கிடையாதுங்க. அவர் பார்வைக்கு பிரசங்கில் எழுதுறாரு பாருங்க. அவருடைய பார்வைக்கு நல்லவர்களாக இருக்கிற நமக்கு ஞானத்தையும் இன்பத்தையும் அருளுகிறாருங்க. இன்பத்தை தர்றாருங்க. எப்படிங்கன்னா சந்தோஷமா அவருடைய வார்த்தையை பேசாமல் இருக்க முடியும்? ஒரே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ஜாலியான வாழ்க்கை என்று சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, அங்கே உள்ள வாங்கிடுவான். அப்படியா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கையா? எங்கள் தாத்தா பாட்டிலாம் முகத்தை தொங்க விட்டையெல்லாம் இருக்காங்க. சர்ச்சுக்கு போகும்போது கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது, வெளியே வந்தால் எல்லாத்தையும் இழந்துடுறாங்களே. சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுங்கள். இல்லை என்றால் இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வைத்துக்கொள்வது மிகவும் கடினம். அந்த ஜாலியான வாழ்க்கையை ஜாலியாக சொல்லிக் கொடுங்கங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரைட், பாருங்கள். இந்த சீஷர்களில் எவனாவது எழும்ப மாட்டான்னு காத்துட்டே இருந்தார். ஒருத்தனும் 60க்கு மேலே வாங்கலை. அப்படியே சொல்லு, 50 மார்க்கு மேலே ஒருத்தனும் வாங்கலை. பேதரும் வாங்கலை, யாரும் வாங்கலை, ஒருத்தரும் வாங்கலை. ஒருத்தன் வந்தான் பாருங்க, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தன்னால் வரணுங்க, வரும். நீங்கள் தேவ உறவில் இருக்கிறதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பீர்கள் என்றால் என்ன போல தான் பாடுவீங்க. என்ன பாட்டு பாடுவீங்க? என்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே, இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வேன். வேற என்ன முழக்கம்? வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ என்ன செஞ்சிட்டாருங்க? இந்த பவுலை போல ஒருவர் எழும்புறதுக்கு காத்திருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டார்? இவன் விஷயத்தை பிடிச்சிக்கிட்டான உடனே 12, அதாவது புதிய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டார். அப்புறம் என்ன செஞ்சார்? எருசலேம் துவைக்கு இல்லிரிக்க வரைக்கும் சபைகளை நாட்டுவதற்கு பாவிகளிலே பிரதான பாவியை பயன்படுத்தினார். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்த அந்த படுபாவியை பயன்படுத்தினாருங்க. ஹல்லேலூயா. அவன் என்ன புரிஞ்சிருந்தான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை நீதிமான் ஆக்கின கிறிஸ்து, என்னை பரிசுத்தவான் ஆக்கின கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவன் முழங்கினான் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாழவும் உங்கள் மூலமாக தேவன் வையகத்தையும் வாழ வைக்கவும் உங்களுக்காக காத்து இருக்கிறார். அப்போ அங்கள் நான் அதுக்கு என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு பதிலோடு நான் முடிக்க போகிறேன். இதெல்லாம் செய்ய வேண்டான்னு உனக்கு சொல்கிறேன். மிஞ்சின நீதிமான் ஆகணும்னு நினைக்காத. ரைட்? அதிருப்தியாக வாழாத. அதிருப்தி, குற்ற உணர்வு, இந்த ரெண்டு தாங்க உங்களோட விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறது. எதில் அதிருப்தி? ஐயோ நான் நல்லா ஜெபம் பண்ணலையே, அந்த அதிருப்திக்குள்ளே போகாத.
யுவர் லார்ட் இஸ் so happy about you, your daddy is so happy about you. இளைய குமாரன் மீது அந்த தகப்பன் எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தார். கட்டி அணைத்து கொண்டார் பாருங்க. நீ இருக்கிற பலவீனத்தோடு அவரிடத்துல வா, அவருக்கு பயந்து ஒளியாத. முதல் பெற்றோர் செய்த அந்த அக்கிரமத்தை செய்யாதீங்க. அவர்கள் பழத்தை பறித்தது பெரிய பாவம் அல்லங்க, அவருடைய அன்பை சந்தேகித்தார்களே அதான் படுபாவம். அவர் அன்பாக இல்லை மகனே, அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய கன்னத்தை கடிச்சாலும் அன்புதான், காலை கடிச்சாலும் அன்புதாங்க. அவருக்கு வேற ஒன்றும் தெரியாதுங்க. இதையெல்லாம் அறிஞ்ச பாருங்க, எனக்கு குற்ற உணர்வும் கிடையாது, அதிருப்தியும் கிடையாதுங்க. இந்த ரெண்டுலேருந்து வெளியே வந்தாலே உங்களுடைய விசுவாச விண்ணை தொடும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? அநேக பாவங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. அவரை எப்பொழுது ருசி பார்ப்பீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை அவரை சுற்றியே அமைத்துக் கொள்வீங்க. போகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ரைட்? அப்போது தேவன் உங்களுக்கு பின்னாக வந்து கொண்டே உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அவர் என்ன சொல்லுவார்னு நான் சொல்லட்டுமா? எப்பா வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியில் ஒரு 400 செய்தியை கேளு, நீ ஏன் சித்தத்தை அறிஞ்சிருவா. நான் செய்ததையும் செய்ய ஆரம்பிச்சிருவா, அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவா. நான் உனக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை நீ துவங்கி விடுவாய். அதில் மேஜிக் இல்லைங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கு அழகாக தெரியும். என்னுடைய செய்தியை ஒரு தம்பி பாருங்கள் 5 வருஷம் கேட்டார். இன்றைக்கி திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்தில் ஒரு தலைமை இடமாக வைத்து ஜோயே மிஷன் என்ற ஒரு மிஷனரி மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் அன்றைக்கி போய் பிளஸ் பண்ணிட்டேன். தம்பி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னும் 1000க்கும் அதிகமான கிராமங்களில் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்ல சபைகள் இல்லை. தேவன் உனக்கு 1000 சபைகளை தருவேன் என்று சொல்லுகிறார் என்று ப்ராஃபஸி சொல்லிட்டு வந்துட்டேங்க. தேவன் காத்திருக்கிறார் உனக்காக. எதுக்கு? சப்பையான வாழ்க்கை வாழ இல்லை, சாதனையாளனாக வாழ. ரைட்? அன்றைக்கு எருசலேமிலிருந்து இல்லிரிக்க வரைக்கும் 3000 கிலோமீட்டர் தான் சர்ச் பிளான் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு அகில உலகமெங்கும் சபைகள் நாட்டுவதற்காக இதை கேட்கிற வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா சபை நாட்டுறதுக்கு? ஒரு இலவசமான பயிற்சி ஜூமில் இலவசமாக கொடுக்கிறோம். என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் அருமையானவர்களே. உனக்காக காத்திருக்கிறார். உலகத்தை உன்னை கொண்டு உலுக்குவதற்காக உனக்காக காத்திருக்கிற தேவனுடைய ஆவியானவர் இன்னைக்கு திட்டமும் தெளிவுமாக அநேகரோடு பேசுகிறார். நீங்கள் ஆம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஊழியத்தை போல ஜாலியான வேலை ஒன்றும் கிடையாதுங்க. ரைட்? ஊழியத்தை போல பரவசமான வேலை ஒன்றும் கிடையாது. இன்னொன்று சேர்த்து சொன்னேன், ஊழியத்தை போல கோடீஸ்வரனாக வாய்ப்பு வேற எந்த தொழிலையும் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஸ்திகள் வந்ததுங்க. கென்னத் கோப்லாண்ட் 6 ஏர்கிராஃப்ட் 1 டஜன் ஏர்கிராஃப்ட் வச்சுருக்காருங்க. 1 டஜன் ஏர்கிராஃப்ட் கிஃப்டாக கொடுத்துருக்காருங்க. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை மாத்திரமல்ல, எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக தேவன் உனக்கு பின்னால் வந்துட்டே காத்துட்டே இருக்கார். இவன் கவனிக்க மாட்டானா? ஏன் ஜான் ஏ சிங் மூலமாக பேசுகிறேனே, இவன் காது கொடுத்து கேட்க மாட்டானா? இன்னும் துட்டுக்கு பின்னால் போகிறானே, துட்டுலாம் இவனை பின்பற்றி வரணும். இவன் என்னைக்கு முடிச்சுக்கிட போகிறான்? வந்துட்டே இருக்கார், உன் பின்னால் வந்துட்டே இருக்கார். அருமையானவர்களே, ரொம்ப ஈஸிங்க. ஒரு கலையை கற்றுக்கொள்ளுங்க. என்னோடு வாங்க, உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். ஒரு 2 hours வாங்க. அந்த கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரிக்கு போவோம். நீங்கள் 100 பேர் மேலே கை வைப்பீங்க, 90 பேர் சுகமாயிருவாங்க. உங்கள் விசுவாசம் பெருகிவிடும். அப்புறம் நீங்கள் என்ன தேட மாட்டீங்க, என்கிட்ட சொல்லாமலே அங்கே போய் வாட காலி பண்ணிட்டு வந்துடுவீங்க. அற்புதம் நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? அவங்க ஆஸ்தியை எழுதி தருவாங்க. நீங்கள் அநேக ஆலயங்களை கட்டுவீர்கள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இதாங்க பிரின்சிபல். இதான் பிரின்சிபல். இதான் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இன்று காணுகிற எந்த பிரச்சனையை நீங்கள் காணாது இருக்கும்படியாக தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு உலகத்தை உலுக்குவதற்காக தேவன் உங்கள் பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறார். சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டால் போதும், தேவன் உங்களை கொண்டு உலகத்தை உலுக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவீர்களா? ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.
வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.